விரல்ல கத்தி பட்டிருக்கு. அதுவும் துருபிடிச்ச கத்தி. செப்டிக் ஆயிடும். அதனாலதான் ஊசி போடணும்னு சொல்றேன். இல்ல இல்ல வேணாம் மச்சான், எனக்கு ஊசினா ரொம்ப பயம். பயப்படாத பூமிகா, ஊசி போடாம இருந்தா செப்டிக் ஆயிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா குழந்தை உயிருக்கு ஆபத்தாயிடும். அப்படியே மச்சான்? அது மட்டும் இல்ல பூமிகா, பிறக்கிற குழந்தைக்கு விரல் இல்லாம பிறக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் நான் ஊசி போட்டுக்க சொல்றேன். மச்சான் அது எப்படி மச்சான்? விரல்ல அடிபட்டதுக்கும் விரல் இல்லாம குழந்தை பிறக்கிறதுக்கும் என்ன மச்சான் சம்பந்தம்? ஏய், இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. உனக்கு விரல் குணமாகணுமா வேணாமா? ஆமா மச்சான், விரல் ரொம்ப வலிக்குது, ரத்தம் வர வருது. நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு ஊசி போட்டுருங்க மச்சான். உள்ள போ, ரூமுக்கு போ, வரேன். சரி. வாங்க மச்சான். இப்படி உட்காரு. சீக்கிரமா ஊசி போடுங்க மச்சான், வலிக்குது மச்சான், சீக்கிரம் ஊசி போடுங்க. இரு, ஏன் இப்படி பதற? முதல்ல க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். ஐயோ, எவ்வளவு ரத்தம் வருது பாத்தீங்களா? ஐயோ, பாத்து பாத்து. ஐயோ வலிக்குது. ஐயோ, இப்ப நான் உனக்கு போட போறது செப்டிக் இன்ஜெக்ஷன் இல்லடி, உன்னை செட்டில் பண்ற இன்ஜெக்ஷன். உன்னை தொட்ட பாவத்துக்கு என்னை துரத்தி வந்து அவமானப்படுத்தின. சாதுரியமா என்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். எங்க அப்பனே என்னை கேவலப்படுத்துற அளவுக்கு நீ கௌரவம் ஆயிட்டல, அதை என்னால பொறுத்துக்க முடியலடி. அது மட்டுமா, கிரிக்கெட்ல சின்ன பசங்களை வச்சு என் மான மரியாதையை சின்ன பின்னப்படுத்தின. நீ ஏன் எனக்கு வேணாங்கிறப்போ அதுக்கு சாட்சியா என் குழந்தை உன் வயித்துல இருக்குடி. அதை அழிக்க தாண்டி இப்போ நான் இந்த ஊசியை உனக்கு போட போறேன். வலிக்குது மச்சான், சீக்கிரமா ஊசி போடுங்க. இதோ போடுறேன். வலிக்குது மச்சான். ஐயோ வலிக்குது. ஐயோ வலிக்குது. எல்லாம் சரியா போயிடும் மச்சான், எல்லாம் சரியாயிடும்ல? ஆமாண்டி, இந்த வலி கொஞ்ச நேரம் தான், அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். நான் சரியாயிடும்னு சொன்னது என் மனசுல உள்ள வலிடி. இனிமே வலிக்க போறது உனக்கு தான். அப்பா. என்னப்பா, என்கிட்ட ஏதாவது பேசணுமா? ஆமாப்பா. உட்கார். ஏன் நிக்கிற? சொல்லுப்பா, என்ன விஷயம்? சொல்லுப்பா, ஏதோ பேசணும்னு வந்த, ஏன் தயங்குற? சொல்லு. மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் வேலைக்கு என் மருமக அர்ச்சனா கொடுத்துட்டு தான் ஆபீஸ்க்கு போறான். அப்பா, நான் உனக்கு கேட்பேன், செய்வீங்களா? நீ கேட்கறத பொறுத்து செய்ய முடியறதும் செய்ய முடியாததும் இருக்கு. கேளு. சரிப்பா, நீங்க பேப்பர்ல ஏதோ முக்கியமான விஷயம் படிச்சிட்டு இருக்கீங்க, படிங்க, நான் வரேன். டேய் உட்கார். ஏதோ கேட்க வந்து கேட்காம போற. அப்பாடா, எதுவா இருந்தாலும் கேளு. நீங்க ஒரு தடவை நீ சக்தியை பிரிஞ்சு என் கூட சிங்கப்பூருக்கு வந்துருன்னு சொன்னீங்கல்ல, அதான்ப்பா இப்போ அர்ச்சனா இருக்கால, இந்த சக்தியை பிரிஞ்சு என் கூட வான்னு சொன்னீங்கல்ல. ஆமா,
சொன்னேன். என்ன போ? இப்ப நான் உங்க கூட வரதுக்கு தயாரா இருக்கேன்பா. சிங்கப்பூருக்கு எப்ப போலாம் சொல்லுங்கப்பா. நீ மட்டும் அன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டப்போ சிங்கப்பூர் வரேன்னு சொல்லியிருந்தேன்னா என் வாழ்க்கையில 2வதா நான் பெரிய தப்பு பண்ணிருப்பேன். நல்ல வேளை அப்ப நான் கேட்டதுக்கு நீ சம்மதிக்கல. இப்போ அந்த மாதிரி உன்னை சிங்கப்பூர் அழைச்சிட்டு போக விருப்பம் இல்லப்பா. ஏன்பா அப்படி சொல்றீங்க? பொன்னுரங்கம், உன்னை உன் அம்மா வயித்துல சுமந்துகிட்டு இருக்கும்போது நான் ஒரு கோவத்துல உன் அம்மா விட்டு பிரிஞ்சு போயிட்டேன். அதோட 26 வருஷத்துக்கு அப்புறம்தான் தற்செயலா உன்னை பார்க்க முடிஞ்சுது. அப்ப கூட என் பொண்டாட்டிய பார்க்க முடியல. ஏன்னா உன் அம்மா உயிரோட இல்ல. நான் செஞ்ச முதல் பெரிய தவறே அதுதான். வாழ்க்கையில மனுஷனுக்கு எத்தனையோ சொந்த பந்தம் இருக்கலாம்பா. ஆனா ஒருத்தரை கட்டினதுக்கு அப்புறம் ஒரு மனைவிக்கு உலகமே அவ புருஷன்தான்ப்பா. ஆனா அந்த உரிமைய நான் உன் அம்மா கொடுக்கல. பல தடவை என்ன நினைச்சு என் மனைவி அழுதுருப்பா. அதை நினைச்சு நான் வேதனைப்பட்டேன். தனியா இருக்கும்போது அதை நினைச்சு நினைச்சு அழாத நாளே கிடையாதுப்பா. என் பொண்டாட்டிய நான் பிரிஞ்சு வந்ததால அவ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா, எவ்வளவு அவமானப்பட்டிருப்பா. அவ அவ மனசுல எவ்வளவு ஏக்கம் இருந்திருக்கும். டேய், உன் மனசுல உன் அப்பா இல்லாம எவ்வளவு வேதனைப்பட்டிருப்ப, எவ்வளவு ஏக்கமும் வேதனையும் நீ அடைஞ்சிருப்ப. டேய், அர்ச்சனா கிட்ட இருந்து உன்னை நான் பிரிச்சு அர்ச்சனா வயித்துல வளர்ற குழந்தை பிறந்து நீ பட்ட கஷ்டத்தை அந்த குழந்தைய அனுபவிக்கணும்னு நீ நினைக்கிறியா? வேணாம் வேணாம் வேணாம், அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். நீ அர்ச்சனா விட்டு பிரியறதுக்கு நான் விட மாட்டேன். இந்த மாதிரி எண்ணத்தோட நீ வந்து பார்க்கறது பேசுறது இதுதான் கடைசியும் முதலுமா இருக்கணும். நான் செஞ்ச மாதிரி ஒவ்வொரு ஆணும் செய்யற தவறால அவங்க குழந்தை எவ்வளவு பாதிக்கும்னு நான் இப்ப நினைச்சு பார்க்கறேன்டா. பொன்னரங்கம், அர்ச்சனாவை நீ பிரிய கூடாதுடா. நான் உன்னை பிரிய விட மாட்டேன். டேய் வாடா. அம்மா, அப்பா எங்க? அப்பா அப்படியே ஆபீஸ் போயிட்டாரு. சரி டேய், ஏன்டா அந்த மலைநாட்டுக்காரி ரதியை பாக்குற மாதிரி அப்படி எட்டி பாத்துட்டு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? மா, எனக்கு ஒன்றும் ஆகலம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பூமிக்காக தான் நீ சந்தோஷப்படுற மாதிரி ஆக போகுது. நான் சந்தோஷப்படுற மாதிரியா? அப்படி என்னடா ஆக போகுது? புரியுற மாதிரி சொல்லு. அவ வயித்துல இருக்க குழந்தைய எம்மன் தூக்கிட்டு போறான். டேய், என்னடா சொல்ற? உண்மையாவ சொல்ற? உண்மைதாம்மா. அவ காய்கறி நறுக்கிறேன்னு விரல வெட்டிக்கிட்டா. அதுக்கு மருந்து போட சொன்னா. ஆனா நான் ஊசி போட்டல. 4 மணி நேரமா அவ வயிறு கழுவி சுத்தமாயிடுமா. டேய்,
அதெல்லாம் சரி, அவ உசுருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அப்புறம் நாம மாட்டிக்குவோண்டா. மா, அவ உயிருக்கெல்லாம் ஒன்னும் ஆபத்து வராதுமா. அவ வயித்துல இருக்க குழந்தைக்கு தான் பிரச்சனை வரும். 4 மணி நேரத்துல கலைஞ்சிடும். நீ ஊசி போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? 4 மணி நேரம் ஆச்சுமா. ஆனா எந்த சிம்டமும் தெரியல, நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. அதாம்மா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதான் என்னன்னு போய் பார்த்துட்டு இருந்தேன். டேய், எனக்கு என்னமோ அவ தூங்கி இருக்க மாட்டான்னு தோணுது. மயக்கத்துல படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கா. ஆமா, ஊசி போடுறதுக்கு அவ எப்படி சம்மதிச்சா? சம்மதிச்சாலா? சம்மதிக்க வச்சம்மா. வெட்டுப்பட்ட விரல் செப்டிக் ஆச்சுன்னா பிறக்க போற குழந்தை விரலே இல்லாம பிறக்கணும் சும்மா சொன்னமா. பைத்தியம் ஊசி போட சம்மதிச்சிருச்சு. சரி, இப்ப இனிமே என்னடா பண்ண போற? அம்மா, இத்தனை நாள் அவ கர்ப்பமா இருந்ததுனாலதான் அப்பா மனசுல இடம் பிடிச்சா. இப்ப குழந்தை இல்லைன்னாயிட்டா அப்பா எப்படி என்னதான் செக்அப் பண்ண சொல்லுவாரு? நான் என்ன செய்வேன்? அவளுக்கு இனிமே குழந்தை பாக்கியமே கிடையாதுன்னு சொல்லிடுவேன். நம்ம குடும்பத்துக்கு தலை பையனா, என் மூலமா குழந்தை வேணும்னு அப்பாவுக்கு எப்பவுமே ஆசை. அதையே காரணமா வச்சு நான் என் சுப்ரியாவை கல்யாணம் பண்ணிடுவேன். எப்படி ஐடியா? டேய், ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா இது தலையை சுத்தி மூக்க தொடுற கதையா இருக்கு. இத அப்பா நம்புவாரா? அப்பா ஏற்கனவே நம்ம மேல கோவமா இருக்காரு. வேற டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணா? அம்மா, அப்பா என் மேல கோவமா தான் இருக்காரு. அதை விட பரவாயில்லம்மா. ஆனா எந்த டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணாலும் உண்மை தானே சொல்ல போறாங்க. அவளுக்கு குழந்தை இனிமே தங்க போறது கிடையாது. என்ன பாரு, அப்பா இவ வாயாலே சொல்ல வைக்க போறாரு. இந்த குடும்பத்துக்கு வாரிசு வேணும் பூமிகா, அதனால மதன் ஆசைப்படுற மாதிரியே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல போறாரு. இவளும் வந்து மச்சான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சுப்ரியாவையே கல்யாணம் பண்ணிக்கோங்க மச்சான் சொல்லதான் போறா. இது நடக்கதான் போது, நீ வேணா பாரு. இப்பதான் நீ என் பையன். சரி, நீ ஊசி போட்டியே, அந்த மருந்து எங்கடா? ஏமா அதை வச்சு நீ என்ன பண்ண போற? டேய், என்ன கேவலப்படுத்தணும்ல, குழந்தை பெத்துக்க முடியாம பண்ண அந்த ஊசியை நான் பாக்கணும்டா. போய் எடுத்துட்டு வா போ. டேய் 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 டேய், என்னடா? என்னன்னு கேக்குறேன்ல. மதன், என்னடா ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஐயோ மா, இவளுக்கு ஊசி மாத்தி போட்டமா. ஐயோ, அவ குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. மாத்தி போட்டுட்டியா? என்னடா சொல்ற? ஓ ஆமாமா, நான் அவளுக்கு போட்டது பி காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷன்மா. இப்பதான் பாக்குறேன். ஐயோ ஐயோ, என்னடா சொல்ற? ஒண்ணு இல்லம்மா, நான் அப்ப மேல கோவத்திலயும் கடுப்புலயும் இருந்தேனா, அதனாலதான் ஏதோ ஒரு யோசனையில எந்த பாட்டில் எடுத்தேன்னு தெரியாம இன்ஜெக்ஷனை மாத்தி போட்டேன். சரி சரி, அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அவ தூங்கிட்டு தானே இருக்கா, மறுபடியும் இன்ஜெக்ஷன் எடுத்து போடு. ஐயோ அம்மா, நீ நினைக்கிற மாதிரி அந்த இன்ஜெக்ஷன் பாக்ஸ்லயே இல்ல. எல்லாமே விட்டமின் மாத்திரையும் மத்த மெடிசன்ஸ் தான் இருக்கு. அது இருக்குன்ற ஞாபகத்திலேயே எடுத்துட்டேன். ஐயோ ச்சே, ஏமாந்துட்டமா. என்னடா சொல்ற? நீங்க ஏமாறல மச்சான், அந்த ஆண்டவன் தான் உங்களை ஏமாத்திட்டான். ஏன் மச்சான் இப்படி எல்லாம் என்ன பயமுறுத்துனீங்கன்னா இனிமே இந்த வீட்ல எப்படி என்னால நிம்மதியா இருக்க முடியும்? நிம்மதியா எப்படி தூங்க முடியும்? எப்படி வாழ முடியும்? அப்படின்னு நான் பயந்து போய் இந்த வீட்டை விட்டோ இல்ல இந்த உலகத்தை விட்டோ போயிடுவேன்னு நினைச்சுதானே நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க. ஆனா நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது மச்சான். டாக்டர்னா தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையே நீங்க ரொம்ப கலங்கப்படுத்திட்டீங்க. என் தாலிக்கு நீங்க துரோகம் பண்ண பரவாயில்ல, ஆனா உங்க தொழிலுக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க மச்சான். என் வயித்துல வளர்ற குழந்தைய அந்த கண்ணு தாயமா காப்பாத்துவா. அதை யாராலையும் அழிக்க முடியாது.
அழிக்க நினைக்கிறவங்களா நிம்மதியா இருக்க முடியாது. மச்சான், நீங்க திரும்ப திரும்ப தப்பு மேல தப்பு பண்ணிட்டே போறீங்க. இதெல்லாம் நான் ஏன் பொறுத்துட்டு போறேன் தெரியுமா? நீங்க திருந்தி என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்ல மனுஷனும் என் கூட வாழுவீங்கன்னு நம்பிதான். இப்ப நீங்க பண்ண தப்புக்கு நான் போலீஸ் கிட்ட போனா என்ன ஆகும் தெரியுமா? மகளிர் அமைப்புக்கு போனா என்ன ஆகும் தெரியுமா? இல்ல உங்க அப்பா என் மாமனாரு அவர்கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஆனா நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன், யார்கிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கு என் மச்சான் மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க கண்டிப்பா திறந்துவீங்க. வேணாம் மச்சான், வேணாம். இனிமே இந்த மாதிரி தப்பா யோசிக்காதீங்க. திருந்துற மாதிரி யோசிங்க. உங்களை நீங்களே திருத்திக்கோங்க. அர்ச்சனா, அத்தை, நீ தாலியை பிரிச்சு கோக்கணும்னு சொன்னேல்ல, சோழவந்தான் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். கர்ப்பமா இருக்கும்போது இப்படி தாலி பிரிச்சு கோக்க கூடாதான், குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த விசேஷத்தை வச்சுக்கலாம். என்ன வாமா, நான் உனக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும். என்னத்த சொல்றேன், வா. வாமா, வா. என்ன அத்தை? அம்மாடி, பொன்னுரங்கம் படிக்காதவன். நீ சொல்ற உண்மையை புரிஞ்சுக்காம கோவப்பட்டு உன்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கான். ஆனா நான் உன் மேல கோவப்பட்டு உன் மனசை காயப்படுத்திருக்க கூடாதுமா. என்ன மன்னிச்சிருமா, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன அத்தை இது? ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? தப்பு யாருமே பண்ணல, சூழ்நிலை தான் காரணம். அப்புறமும் உண்மையை சொல்லாம இருந்ததுக்கு காரணம் என் சுயநலம் இல்ல, கடமை. நான் சக்தியா இருந்தாதான் என்னால அதை நிறைவேற்ற முடியும். இந்த வீட்டுல பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு, சக்தி சக்தின்னு அவ மேல உயிரியே வச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட சக்தியோட உயிருக்கே ஆபத்துன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சா நீங்களாம் உடைஞ்சு போயிடுவீங்களே. அதனால்தான் உண்மையை வெளில சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சு நான் அழுதது உங்க யாருக்குமே தெரியாது. இப்ப தெரிஞ்சிருச்சுமா நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன்னு. இப்ப தெரிஞ்சிருச்சுமா. வெளியே சொல்லவும் முடியாம மனசுக்குள்ள வச்சுக்கவும் முடியாம நீ தவிச்ச தவிப்பு நீ சொன்னதுல இருந்தே எனக்கு புரிஞ்சிருச்சுமா. அதுக்குதான் நான் உன்கிட்ட பேசாம இருந்ததுக்கும் உன்னை விட்டு விலகி இருந்ததுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அர்ச்சனா, இனிமே நீ சிரிச்ச முகத்தோட தான் இருக்கணும். என்ன? சாமி கும்பிடுமா. ஆண்டவா, அத்தை மாதிரியே எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டு அன்பா நடக்கணும். எங்க இருந்தாலும் சக்தி பூர்ணமா குணமடைஞ்சு இங்க வரணும்.
என் புருஷன் என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சு என் கூட அன்பா இருக்கணும். வீரகாளியம்மா, அர்ச்சனா காலம் முழுக்க கண் கலங்காம சந்தோஷமா இருக்கணும். பொண்ணுரங்க மனசு மாறி அர்ச்சனா கூட பழைய மாதிரி சந்தோஷமா வாழணும். என் சக்தி என்ன சீக்கிரம் தேடி வரணும். இதான் என்னோட வேண்டுதல். அர்ச்சனா, நீ நீண்ட ஆயுசோட ஆரோக்கியத்தோட சகல சௌபாக்கியத்தோட குழந்தை குட்டிங்களோட சந்தோஷத்தோட நீ இருப்பேமா. உனக்கு இனிமே எந்த குறையும் வராதுமா. குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும். உடம்ப நல்லா பாத்துக்கணும். உன் வாரிசு வளர வளர பொண்ணுரங்க மனசு அந்த வீரகாளியம்மன் அருளால மாறிடும்மா. எனக்கு இது போதும் அத்தை. இன்னைக்குதான் முதல்ல இந்த வீட்டுக்கு வந்தப்போ எவ்வளவு சந்தோஷப்பட்டேனோ அதை விட 100 மடங்கு இப்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கும் அப்படிதாம்மா இருக்கு. என் உடம்புக்கும் சக்தி கிடைச்சிருக்கு. இந்த வீட்டுக்கும் இன்னொரு சக்தி கிடைச்சிருக்கா.